ஆடி மாதம் அப்படின்னா திரிசூலம் அப்படிங்கிறது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சிவபெருமானுடைய கரங்களில் இருக்கும், அம்பாளுடைய கரங்களில் இருக்கும் திரிசூலம். பிரம்மா விஷ்ணு சிவன் மூவருடைய சக்தியாக விளங்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பாளுடைய கையிலையும் பார்த்துருப்பீங்க, சிவபெருமானுடைய கையிலையும் உடுக்கையோடு இந்த சூலாயுதம் திரிசூலம் இருந்து கொண்டு இருக்கிறது. அஸ்தர தேவர் அப்படிங்கிறதுக்கும் ஆயுதங்களில் மகா ஆயுதம் சூலாயுதம், உயர்வான ஒரு ஆயுதம் சூலாயுதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற கடவுள்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதங்கள்லாம் கிடையாது. மற்ற வழிபாடுகளில், இந்து வழிபாட்டில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென் தமிழகம், இந்த தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய கடவுள்களில் கரங்களில் கண்டிப்பாக இந்த சூலாயுதத்தை பார்க்கலாம். இந்த சூலாயுதத்திற்கு அப்படின்னு சொல்லி தனியாக வழிபாடெல்லாம் இருக்குது. அஸ்தர தேவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த சூலாயுதத்தை வைத்துத்தான் 8 திக்குக்கும் பலி போட வேண்டும். பிரம்மோற்சவத்தில் இந்த சூலாயுதத்திற்குத்தான் முதல் மரியாதை. இந்த சூலாயுதம் தான் தீர்த்தவாரிகளில் மிக முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கெல்லாம் இந்த சூலாயுதத்துக்குன்னு தனியாக ஒரு மரியாதை இருக்கு, இதற்குன்னு தனியாக விரதம் இருக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் இந்த சூலாயுதத்தை வைத்து பூஜை செய்து அதற்கென்று விரதம் இருந்து, இப்போ பார்த்தீங்கன்னா நாக்கில் வேல் குத்துறது, சூலம் குத்துறது, இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டாக்க, இதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னைக்கு காலம்பரை விரதம் இருக்கிறது, சாயங்காலம் மாலை போடுறது, மறுநாள் காலம்பரை போய் சூலம் குத்திக்கிறது. இது உங்களுக்கு ஒரு விளையாட்டு, ஏதோ அவங்க செய்கிறாங்க நானும் செய்கிறேன். இதை பார்த்துட்டு உடனே கருப்பு சட்டை போட்டவங்க அவங்க நான் உடனே ரோட்டில் நின்று நானும் செய்கிறேன் அப்படின்னு செய்கிறாங்க. இது அப்படி இல்லை. இந்த சூலாயுத வழிபாடு அப்படிங்கிறது 16 நாட்கள் விரதம் இருக்க சொல்லி இருக்கிறது.